கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளே ஆஃபை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஒரு சில மாற்றங்கள் டீமில் பண்ணணும். அப்போ தான் இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது 17 வயசு சின்ன பையனையும் டீமில் எடுத்திருக்காங்க. அடுத்த மேட்ச் வாய்ப்பு கிடைக்குமா, என்ன மாதிரி பிளேயிங் 11 மும்பைக்கு எதிராக யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாம் எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் வெற்றி பாதையில் மறுபடியும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வெற்றி வந்திருந்தாலுமே இதுலேயும் மிடில் ஆர்டர் வீக்காக இருக்குது அப்படிங்கிற விஷயம் தான் கிளியராக தெரியுதுங்க. ஸோ பயங்கரமான வீக்கு. நடுவில் ஒரு ராகுல் திரிபாதி, சிவம் தூபே கிட்ட இருந்து தான் ரன்னு வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ சிவம் தூபே கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ஆடினார். ஸோ நிறையா பேர் நிறையா பால் சாப்பிட்டாரு, கட்ட போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவரே போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் என்ன சொன்னார் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நான் நிறையா பால் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சைடு நான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி டீம் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் வரவங்க அடிக்க ட்ரை பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ராகுல் திரிபாதி பேட்லேருந்து ஒரு ரன் வரல, விஜய் சங்கர் பேட்லேருந்து ஒரு ரன் வரல. ஸோ அப்படி இருக்கும்போது நான் தான் கடைசி வரைக்கும் கேமை எடுத்துக்கிட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த சமயத்தில் எம்எஸ் வந்தார். ஸோ அவர் அதுக்கு தகுந்த மாதிரி ஆடினார். ஃபாஸ்ட் பவுலர்ஸை நல்லா டேக் ஆன் பண்ணார். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. அப்போ தான் நானும் ஒரு 6 4 அடிக்க ஆரம்பிச்சேங்கிற மாதிரி கிளியராக சொல்லிட்டாரு. சிவம் தூபே ஓகே தாங்க, பட் இருந்தாலும் விஜய் சங்கர், ராகுல் திரிபாதி 2 பேர் தான் கேள்விக்குறி. ஸோ இதுக்கு நடுவில் 17 வயசு பையனை ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு பதிலாக இப்போ புக் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு ஆப்ஷன் சொல்லி ஆகணும். 1 down பொசிஷனில் தான் அவர் வந்துட்டு இப்போ நடக்கக்கூடிய சின்ன சின்ன மேட்ச் எல்லாமே ஆடிட்டு இருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது ராகுல் திரிபாதிக்கு பதிலாக அந்த பையனை அடுத்த மேட்சை இறக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி தான் சிஎஸ்கே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதான் சிஎஸ்கே ஒரு புது பிளேயரை எடுத்தாலுமே சின்ன பசங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அடுத்த 2 வருஷம் 3 வருஷம் பெஞ்சில் தான் உட்காருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாலுமே இது அவசரமாக புக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். இந்த பையனை 3 வாரத்துக்கு முன்னாடியே ஒரு ட்ரையல்ஸ் பார்த்தாங்க. அதாவது சப்போஸ் நமக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தடவை இல்லை அப்படின்னா கூட அடுத்த வருஷத்துக்கு நம்ம இவனை எடுக்கணுங்கிற மாதிரி ட்ரையல்ஸ் பார்த்து வச்சிருந்தாங்க. ஸோ டோர்னமெண்ட் போராக போயிட்டு இருக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி ருத்ராஜ் கையிலேயே அடிபட்டுருந்துச்சு. அப்போ ஸோ ஆக்சுவலாக ருத்ராஜ் ராஜஸ்தானுக்கு எதிராக அடி வாங்கின அடுத்த மேட்ச்லேயே பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு அந்த ஃப்ராக்சர் இருந்தது. பட் இருந்தாலுமே ஓரளவுக்கு என்னால் ப்ளே பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருந்தது. இருந்தாலும் டாக்டர் சொல்கிற ரிப்போர்ட் படி ஒரு வாரம் வெயிட் பண்ணி அவர் விளையாட முடியலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இந்த விஷயங்களை சைலண்ட்டாக சம்பவம் பண்ணியிருந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ருத்ராஜும் பார்த்தோம் அப்படின்னா ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. அவருக்கு பதிலாக எடுத்த ஒரு நல்ல ஒரு பிக்குங்க. ஸோ அதனால கண்டிப்பாக ஆட வச்சு தான் ஆகணும். ஏன்னா இப்போ ராகுல் திரிபாதிக்கு பதிலாக வெளியிலேருந்து யாராவது கொண்டு வரலாம் அப்படின்னா கூட தீபகூடா மாதிரியான பேட்ஸ்மேன் தான் இருக்காங்க. அவங்களெல்லாம் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. சின்ன பசங்க நல்லா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நேற்று ஷேக் ரஷீத் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சூப்பராக அடிச்சு ஆடிட்டு இருந்தாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தில்லுக்கு துட்டு அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன்ஸ் தான் தேவை. இந்த பையன் ஆயுஷ் மாத்ரே செம்மையாக ஆடிட்டு இருக்கான். ஸோ ரொம்ப முக்கியமாக இந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத சூப்பராக பயன்படுத்திக்குவான். ஒன் டவுனில் நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பையனை இறக்கி விட்டு தைரியமாக நீ போய் ஆடுன்னு சொல்லலாம். அது போக விஜய் சங்கருக்கு பதிலாக 2 ரிப்ளேஸ்மெண்ட்டாக சொல்லலாம். ராமகிருஷ்ணா கோஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் இருக்காரு. கிட்டத்தட்ட ஹர்திக் பாண்டியா மாதிரியான பவுலிங் ஆக்ஷன், நல்லா க்ளீனாக ஹிட் அடிக்கக்கூடிய ஒரு பேட்டிங் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காரு. ஸோ விஜய் சங்கர் வந்துட்டு பவுலிங்கை போடுவார், பேட்டிங் ஆடுவார் அப்படிங்கிறதுனால அவருக்கு பதிலாக பர்ஃபெக்ட் ரிப்ளேஸ்மெண்ட் தான் இந்த ஒரு பையனை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இவன் வந்திருந்தாரு அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர்ஸ் கூட கிடைக்கும். ஆல்ரெடி பவுலிங் யூனிட் இப்போ சூப்பராக இருக்குது. போன மேட்ச் அடி வாங்கினது பத்திரானா மட்டும்தான். ஸோ பத்திரானா மட்டும்தான் கடைசி ஓவர்ஸில் நிறைய ஒய்டெல்லாம் போட்டு கொடுத்தாரு, நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் நேற்று கொஞ்சம் அவர் அன்லக்கிங்க. அதனால தான் விக்கெட் எடுத்துட்டு அவ்வளோ ஆக்ரோஷமாக அவர் செலிப்ரேட் பண்ணார். காரணம் என்ன அப்படின்னா ஒரு விக்கெட் கையில் போய் விழுந்தது. ஸோ அந்த விக்கெட்டை நாட் அவுட்னு சொல்லிட்டாங்க. ஸோ பதோனி அவரோட ஹைட் ரொம்ப கம்மி தான், ஆனால் அது வந்து பவுன்சர் போட்டதுனால நோ பால்னு சொல்லியிருந்தாங்க. அது கொஞ்சம் ஃபேராக இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய அன்லக்கியாக அவருக்கு பவுண்டரி போச்சு. ஸோ எனிவே அப்படி இருந்தாலுமே 160க்குள்ளே சுட்டினது நல்ல விஷயம் தான். 180 190 போகக்கூடிய டார்கெட்டை ஒரு 20 ரன் 30 ரன் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ பவுலிங் யூனிட்டில் இன்னும் ஸ்ட்ரென்த்தை ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன பசங்க உள்ளே வரதுனால இடையில 2-3 ஓவர் தள்ளுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸ்பின் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கலாம். அண்ட் கடைசியாக பேட்டிங் ஆடுறதுக்கும் சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் இது போக இவங்க 2 பேர் இல்லாமையே வான்ஸ் பேடி அப்படிங்கக்கூடிய ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் இருக்கார். அவரும் தமால் துமில் அடிக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ அவருக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ சிஎஸ்கே போன தடவை பண்ண நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அஸ்வினை வெளியில் உட்கார வச்சுட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன் எடுத்துகிட்டு வந்தது தான். ஜேமி ஓவர்டன் தோனிக்கு அப்புறம் வரது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அஸ்வின் அவர்கள் சூப்பர் பவுலர் தான், பட் இருந்தாலும் அவர் மேலே நாங்கள் ப்ரெஷர் போட விரும்பலங்கிற மாதிரி தோனி சொல்லியிருந்தார். ஏன்னா கண்டிப்பாக அவர் தான் பவர் பிளேயில் போட்டாகணும், எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, 100 அகமது பவர் பிளேக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும்னு சொன்னப்போ ஸோ அந்த சமயத்தில் நாங்கள் ஃபாஸ்ட் பவுலிங் வச்சே பவர் பிளேயில் போய்க்கிறோம், அவருக்கு பதிலாக ஒரு பேட்டர் வந்தால் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நேற்று மேட்ச் ஜெயிச்சதுக்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன் இருந்தது தான் நான் காரணம்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரியான க்ரூசியல் முடிவு எடுத்திருக்காங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வாரம் இருக்குது. மும்பை கூட ஒரு மஸ்ட் வின் கேம், அந்த மேட்சையும் ஜெயிச்சாங்கணும். வரக்கூடிய எல்லா மேட்சையும் ஜெயிக்கும் போது ஸோ அந்த மேட்சும் ரொம்ப க்ரூசியலாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது நல்ல டீப்பான பேட்டிங்கோட போகணும். ஸோ அந்த வகையில் அடுத்த மேட்ச்சில் இறங்க போகிற யங்ஸ்டர்ஸ் யாராக இருக்கும் அப்படின்னா ஆயுஷ் மாத்ரே, அப்படி இல்லைன்னா ரொம்ப முக்கியமாக வான்ஸ் பேடி, ராமகிருஷ்ணா கோஸ் அப்படிங்கிற மாதிரி
இந்த 3 பேரில் யாரோ ஒரு 2 பேர் டீமில் இருந்தே ஆகணுங்க. ராகுல் திரிபாதி விஜய் சங்கருக்கு பதிலாக எடுத்தாகணும். விஜய் சங்கருக்கு இவங்க இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாலுமே ராகுல் திரிபாதிக்கு கொடுக்கக்கூடாதுங்க. ஆல்ரெடி ஓவர் 7 மேட்ச்சில் ஒரு மேட்ச் தான் வெளியே கொண்டிருக்காரு. 6 மேட்ச் பெருசாக ரன் வரல அப்படிங்கிற பட்சத்தில் திரிபாதிக்கு பதிலாக இன்னொரு பேட்ஸ்மேனை இன்னொரு யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுத்தாங்கணும். ஸோ அப்போ தான் சிஎஸ்கே இன்னும் சூடு பிடிக்கணுங்கிறதுல மாற்றம் கிடையாது. அடுத்த மேட்ச் சேப்பாக்கில் நடக்குது. அதை ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் கம்ப்ளீட்டாக இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.